திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம். இந்த ஏசாயா 53 அதிகாரத்துக்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோம். இப்போது இரண்டாவதாக நம்ம கவனிக்க போகிற விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் அப்படின்னா, இந்த காலத்தில் அந்த புயம் என்பது நிறைய பேருக்கு ஒரு விளங்காத சொல்லாக இருக்கலாம். தோள் இல்லையா? இப்போ நம்ம இப்படி சொல்லுவோம்ல, சில நேரங்களில் என்னுடைய கஷ்ட நேரத்தில் நீங்கள் தோள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன? அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள தோள் கொடுக்கறது. அடுத்தது அந்த முழுமையாக தோள் கொடுத்தல் அப்படின்றது அந்த முழு கையையும் நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வது. இது எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், தேவன் பாவத்தில் இருக்கிற மனிதனை கை நீட்டி அவனை தொட்டு அவனை அன்பு கூறுகிற அவருடைய ஒரு மனதையும் அவருடைய ஆவலான அந்த அன்பையும் காண்பிக்கிறது. யாருக்கு உதவி செய்யணும்? நாமோ யாருக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சீங்க? சில நேரங்களில் மக்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஆனால் தேவன் யாருக்கு செய்தார்? யாருக்கு அவருடைய புயத்தை முழு நீளமான அந்த கரத்தை வல்லமையோடு நீட்டினார்? அன்பின் கரத்தை நேராக யார் பக்கம் நீட்டினார்? வேதவசனம் சொல்லுது, தேவதூதருக்கு உதவியாக கூட அவர் கை கொடுக்கலைங்களாம். பாவிகளும் துரோகிகளுமாகிய மனிதராகிய நம்மை மீட்கும்படியாகத்தான் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே திட்டமிட்டார். அதை அவர் செய்தார் என்று இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இதனால இந்த செய்தி முக்கியமாக பர்சனலாக நம்மளை தொடும், தனிப்பட்ட விதத்தில் நம்ம இருதயத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். செய்தி போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உண்மையுள்ள ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த வான்வழி வகுப்புகளுக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடராக ஏசாயா 53 அதிகாரம், ஐசையா 53 என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நாம் கவனிக்கிறோம். சகோதரர்களே, இந்த பைபிளில் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி ஏசாயா 53 அதிகாரம். இந்த 53 அதிகாரத்தில் 12 வசனங்கள். இந்த 12 வசனங்களும் அப்படியே 100% இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய தியாகத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய கீழ்ப்படிதலையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நமக்கு காண்பிக்கிறது. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, நீங்கள் உலகத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும், நீங்கள் மலையில் குடியிருந்தாலும், பாலை நிலமாகிய கடற்கரையிலே குடியிருந்தாலும், நல்ல பண்பட்ட நிலமாகிய பயிர் செழிக்கும் நிலங்கள் அருகில் குடியிருந்தாலும், ஜீவ நதிகள் ஓடும் நதிக்கரையிலே குடியிருந்தாலும், நீங்கள் எந்த மொழி பேசினாலும் எந்த சமயத்தினர் ஆனாலும், உங்கள் வாழ்க்கையில் ஏசாயா 53 அதிகாரத்தை படித்தால் உங்கள் கண்ணீர் உங்கள் நெஞ்சை நனைக்கும். உங்கள் உயிர் ஜீவனுள்ள ஒரு தேவனை நாடி செல்லும். தேவனுடைய அன்பை விவரிக்கும் அந்த காட்சியை கண்டு உங்கள் மனம் பூரிக்கும். அது உங்களுக்கு இரட்சிப்பாக மாறும் என்று நான் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர்களே, இந்த 53 அதிகாரம் முதல் வசனம், அதனுடைய முதல் பகுதி, முதல் கேள்வி, அதை நேற்று நாம் கவனித்தோம். இன்றைக்கு இரண்டாவது கேள்வி, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இரண்டாவது கேள்வி, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? சில சமயங்களில் மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல ஒரு அரசன் உட்கார்ந்திருப்பான். அங்கே 2 பேர் மல்லு கட்டி கொண்டு நான் நீ என்று போராடி கொண்டிருப்பார்கள். அரசன் வாயினாலும் தனது வலது கரத்தினாலும் குற்றவாளி யார் என்பதை காட்டுவார், நீதிமான் யார் என்பதை காட்டுவார். இன்றைக்கும் நம்முடைய வீட்டில் சின்ன குழந்தைங்க
அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தா யார் செய்து தப்பு, யார் கோவப்பட்டாங்க அப்படின்னு ஒரு 1.5 வயதிலிருந்து ஒரு 3 வயது உள்ள குழந்தையை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனுடைய அந்த கோப உணர்வால் பயந்து இருக்கிற அந்த குழந்தை வாயில் பேசாமல் கையால் காட்டும். ஒன்று அப்பாவை காட்டும், இல்லை அம்மாவை காட்டும். நீ தான் தவறு செஞ்ச, நீ தான் கோவப்பட்ட, நீ தான் சண்டையை தொடங்கின, கையை காட்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் குழந்தையா இருக்கும்போது அப்படி செஞ்சுருப்பீங்க. ஆக ஒரு மனிதனுடைய தீர்ப்பு, நியாயம் அவனுடைய கைகளில் வெளிப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், மனிதர்கள் மத்தியில் நம்முடைய நட்பை வலது கரத்தினால ஒருவர் கை குலுக்குவதை பார்க்கிறோம். தேச தலைவர்கள் 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படா அவன் விடுவான்ற அளவுக்கு அவ்வளோ நேரம் கையை குலுக்கிட்டு இருப்பான். ஆனால் 2 பேருமே துரோகிங்க தான். ஒருத்தன் முதுகில் ஒருத்தன் எப்போ குத்தலான்னு காத்துக்கிட்டு, ஆனால் கையை மட்டும் 5 நிமிஷம் குலுக்கிட்டு இருப்பான். இந்த வலது கையை கொடுப்பது ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. இப்போது கை என்று நாம் பேசும்போது 5 விரல்கள் அடங்கிய ஒரு பகுதி, அதற்கு பிறகு மணிக்கட்டிலிருந்து முழங்கை வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதி, அதுக்கு பிறகு முழங்கையிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதி. இப்போது பொதுவாக கைன்னு சொன்னால் இந்த 5 விரல்கள் அடங்கிய இந்த பாம் என்று சொல்லக்கூடிய கைப்பகுதியா, அல்லது முழங்கையா, அல்லது தோள்பட்டை அளவுக்கு இருக்கிற ஒரு பகுதியா? மூல மொழியில் இந்த இடத்த புயம் என்ற ஒரு வார்த்தையினால் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்தில் ஆம், ARM, ஆம் என்று எழுதியிருக்காங்க. ஏன் ஹேண்டுன்னு எழுதலை? காரணம், ஒரு மனிதன் தன்னுடைய கையை பயன்படுத்தும் போது வெறும் 5 விரல்கள் அடங்கிய ஒரு பகுதி, ஒரு முழங்கை வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதி, தோள்பட்டை இருக்கிற வரைக்கும் ஒரு பகுதி, இந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்து உலக குத்துச்சண்டை வீரர்கள் ஒரு குத்து விட்டால் அது 60 கிலோ எடை எதிரில் இருக்கிற மனிதனை கீழே தள்ளிடும். சகோதரர்களே, மனிதர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனாகிய கடவுள் தமது கரத்தை யாருக்கு காண்பித்தார் என்று கேட்கிறார். இந்த கேள்வியில் நீங்கள் வெற்றி பெற போறீங்களா, தோல்வியடைய போறீங்களா? ஆர் யூ கோயிங் டு பி பாஸ் ஆர் ஃபெயில் இன் திஸ் கொஸ்டின்? உங்களுக்கு எப்பொழுதாவது கர்த்தருடைய கரத்தை, அவருடைய புயத்தை கடவுள் காண்பித்திருக்கிறாரா? அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 53ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய புயத்தை கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக தமது புயத்தை எவ்விதமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். நான் ஒரு சில வரலாற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதிய பொதுவான நிருபம் 6வது வசனம், தங்களுடைய கவனிங்க, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த தகவலை நீங்கள் உள்வாங்கிக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அது தெரியாது. சகோதரர்களே, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவ தூதர்கள். இதே கருத்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த ஆதி மேன்மையை எதனால் அவர்கள் இழந்தார்கள், காத்து கொள்ளாமல் போனார்கள்? இது புதிய ஏற்பாட்டில் 323வது பக்கம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இந்த 2 வசனங்களில் தேவ தூதர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. ஏன் காத்துக்கொள்ளவில்லை? அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு மறுவாய்ப்பு, மறுவாழ்வு, செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படவில்லை.
அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அந்தகார இருளில நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமை போல தேவன் சொன்னதை விசுவாசித்த மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்கிறாராம்? மறு சான்ஸ், மறு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறாராம். ஏன்? நாமும் கூட பாவம் செய்தோம். ஆனால் தேவன் நம் மீது கருணை கொண்டு, ஏனென்றால் நாம் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3:26, ஆதியாகமம் 2:7. ஆக தேவ சாயலும் தேவ ரூபத்திலும் தேவ ஆவிலும் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு செகண்ட் சான்ஸ், இரண்டாவது ஒரு வாய்ப்பு. அந்த மனிதனுக்கு தேவன் தமது புயத்தை நீட்டுகிறார். தேவ தூதர்களுக்கு நீட்டாதவர் ஆபிரகாமின் பிள்ளைகளைப் போன்று உங்களுக்கும் எனக்கும் நீட்டுகிறார். இதுதான் அந்த தகவல். அதனால தான் சொல்றாரு ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனம் 2வது கேள்வி, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய கரம் யாருக்கு காட்டப்பட்டது என்று சொல்கிறார். To whom hath the hand of the Lord revealed? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நம்ம கவனிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். தேவன் தமது புயத்தை எவ்விதமாக நீட்டினார் என்று பாருங்கள். 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 299. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, இங்கே பிள்ளைகள் என்பது உங்களை என்னையும் குறிக்கிறது. அவரும், அது இயேசுவை குறிக்கிறது. அவர்களைப் போல அது நம்மை குறிக்கிறது. மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். இயேசு மனிதனாக மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். ஏன்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல, முள்ளை முள்ளால் நீக்குவது போல, வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல, பாவத்தை செய்த மனிதனுக்கு இருக்கிற அந்த உடலிலே வந்து, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை அழிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு வசனம் 16 கவனிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆதி மேன்மை காத்து கொள்ளவில்லை. யூதா 6வது வசனம். அவர்களே இருளிலே சங்கிலிகளில் கட்டி நியாயத்தீர்ப்பு வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இங்கே ஆபிரகாமின் சந்ததி யார்? ஆதாமினுடைய சந்ததி யார்? ஆதாம் வழியாய் வருகிறவர்கள் இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களும், எல்லாரும் நாம் மனிதர்கள். அவரெல்லாம் ஆதாம் வழியாக வந்தவங்க. ஏன் இங்கே ஆபிரகாம் என்று சொல்கிறார்? ஆதாம் வழியாக ஆபிரகாமினுடைய உடல் வந்திருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற விஷயத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தாரோ அதுபோல ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த நற்செய்தியை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் சந்ததி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதனால்தான், because we believe what God says, we are justified like Abraham. ஆபிரகாமை போல நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஆகவே கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேட்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9வது வசனம், 858வது பக்கம், பழைய ஏற்பாடு. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. இது ஒரு தீர்க்க தரிசனம். அரைஸ் அரைஸ் த ஆர்ம் ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவன் தமது ஜனத்தை ரட்சிப்பதற்காக எழும்பு என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். இப்பொழுது ஏசாயா 52ஆம் அதிகாரம்
10வது வசனம் பாருங்கள். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அப்படியே அடிகோடிடுங்கள். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால சிலுவையில் தேவன் தமது கரத்தை வெளிப்படுத்தினார், தமது அன்பை வெளிப்படுத்தினார். தமது குமாரன் வடிவிலே மாம்சமாய் வந்தவர் தமது அன்பை ஊற்றி காண்பித்தார். 10வது வசனம், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். சிலுவை தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. The cross declares our salvation. தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறார் என்பதை அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. அன்பான சகோதரனே, இந்த காலையில் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது, நீங்கள் கீழே விழுந்த போது தாய் ஓடி வந்து தன்னுடைய 2 கரங்களால் தூக்கி அணைத்துக் கொள்வதை, நம்முடைய அழுகையை கட்டுப்படுத்துவதை, நம்முடைய காயங்களை கட்டிட்டு மருந்திடுவதை, நம்முடைய பலவீனத்தில் நம்மை கொஞ்சி ஆறுதல் படுத்துவதை அவருடைய கரங்கள் நமக்கு காண்பிக்கிறது. தாய் தன் பாலகனை மறப்பாளா? மறக்கவே மாட்டாள். தன் உயிரை கொடுத்தாவது தன் பிள்ளையின் உயிரை காப்பாற்றுவாள். சகோதரர்களே, இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய வடிவிலே சிலுவையிலே தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அவர் தமது புயத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா 59வது அதிகாரம் 1 வசனம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. The hand of the Lord not shortened to save you. எத்தனை குழந்தைகள் ஆழ்துளை கிணற்றிலே விழுந்து விடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கையை நீட்டி எடுப்பதற்கு அந்த கையினுடைய மொத்த நீளமே ஒரு 3 அடி தான். சமீபத்தில் பத்திரிகையில் நாம் படித்தோம். முதல்ல ஒரு 10 அடியில் விழுந்த அந்த குழந்தை அப்படியே நழுவி உள்ளே போய் 80 அடியில் போய் சேர்ந்தது. ஏறக்குறைய 3 நாட்கள் இராணுவமே வந்து குழியிட்டு பெரிய பெரிய கருவிகளையெல்லாம் கொண்டு வந்து கடைசியில் சேரும் சகதியுமான அந்த குழந்தையினுடைய உடலை கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். மனிதர்கள் கையை நீட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும், தன்னுடைய கைக்கு உதவியாக ஒரு கோலை நீட்டினாலும் எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ தான் நீட்ட முடியும். ஒரு குழியிலே ஒரு ஆடு விழுந்து விடுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்து விடுகிறது. மேய்ப்பன் தன்னுடைய கோலினாலே அதை பிடித்து கொள்ளும்படி அந்த வளைபாகத்தை அவன் நீட்டுகிறான். அந்த ஆடு அதை கவும் போது மெதுவாக தன்னுடைய கோலால் அதை தூக்கி விடுகிறான். மனிதர்கள் தங்களுடைய கையை விட இன்னும் அடுத்த ஒரு 3 அடி நீளம், ஒரு 4 அடி நீளம், ஒரு 10 அடி நீளத்துக்கு ஒரு கோலை பயன்படுத்தலாம். ஆனால் வானத்தில் உள்ள தேவன் மனிதனை ரட்சிப்பதற்கு அங்கேருந்து இங்கே ஒரு நீண்ட ஏணியை அவர் பயன்படுத்தாமல் தன்னுடைய சொந்த மகனை ஆதாமனுடைய குடும்பத்தில் ஏவாள் வழியாக ஒரு ஸ்திரீயின் மகனாக அவரை பூமிக்கு அனுப்பினார். அவர் முழுவதுமாக மனிதனுடைய உடலில் இரத்தமும் மாம்சமுமாக அவர் வளர்ச்சி அடைந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே புழுதியிலே நடந்தார். மக்களை சந்தித்தார், நோய்களை சுகமாக்கினார், ஜீவ வார்த்தைகளை பேசினார். அவர் கோபமற்றவராக இருந்தார். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் தேவனுடைய முகமாக காணப்பட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார்.
அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவன் என் ஒளியிலே நடந்தால் அவன் இருளிலே இடற மாட்டான், அவன் ஜீவனை கண்டடைந்திருப்பான் என்று சொன்னார். நான் ஜீவ அப்பம் என்று சொன்னார். இதை சாப்பிடுகிறவன் பசி அடைவதில்லை என்று சொன்னார். நான் தண்ணீர் என்று சொன்னார். ஜீவ தண்ணீராக உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தமது அன்பை சொல்லிக் கொண்டே இருந்தார். தேவன் தமது கரத்தை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பாகத்திலும், எல்லையிலும், இடங்களிலும், தேவைகளிலும், யோசனைகளிலும் இயேசுவின் வழியாக நம்மை சந்திக்கிறார். நீங்கள் இந்த இயேசுவை தெரிந்து கொள்ளும் போது மனிதராகி உங்கள் உடலில், அது மனமாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, எல்லா பாகங்களையும் சந்திக்கும் நபராக இயேசு இருக்கிறார். Christ can meet you in every part of your life, whether it is physical or spiritual. அதனால்தான் தேவன் தனது அன்பின் கரத்தை நீட்டினார். இயேசுவின் வடிவிலே அவர் தம்மை நீட்டினார். கேள்வி என்ன? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எனக்கா? உனக்கா? யாருக்கு? ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனுக்கு அது வெளிப்பட்டது. தேவனை விசுவாசிக்காத மனிதனுக்கு அவருடைய கரம் வெளிப்பட முடியாது. அவருடைய கரம் எதுவும் குறைவா ஒன்றும் இல்லை. God's hand is not shortened to touch you. You are far away from God's hand. உங்கள் பாவங்கள் நீங்கள் தூரமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் குறியிருக்கிறதா? அவர் உங்களை தொட இயலாதா? அவர் உங்களை சந்திக்க வந்தார். அவர் உங்களை சந்திக்க நேசிக்கிறார். இந்த காலையில் நீங்கள் எந்த வயதினராகவும், எந்த பருவத்தினராகவும், எந்த பண்பாடு உடையவராகவும், எந்த மொழி பேசுகிறவராகவும், உங்கள் மனமானது எந்த ஒரு பாவ பித்தத்திலே கலந்து பைத்தியம் போல நீங்கள் வாழ்கிற நிலையில் இருந்தாலும், உங்களை அடிமைப்படுத்தின பாவத்தினுடைய அகோர பிடியில் இருந்து, அந்த கொடிய பற்களில் இருந்து, அந்த இரத்தத்தில் இருந்து, அந்த காதல் துன்பத்தில் இருந்து, அந்த கடன் நோயில் இருந்து, தீராத வியாதியிலிருந்து அவர் உங்களை சொஸ்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்புங்கள் சகோதரர்களே, இந்த கரத்தண்டை வாருங்கள். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை எத்தனையோ விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுங்களா? அவருடைய கரம் ஆணிகளால் கடவப்பட்டது. His hands being nailed to the cross. கரத்தை நீட்டியவர் உன் சார்பாக ஆணியை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 27:33 வசனம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது 35 வசனம், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்படி அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் போது அந்த சிலுவையில் அறையப்பட்ட தங்களுடைய கையில் உள்ள ஆணிகளை, காலில் உள்ள ஆணியை பீத்து கொண்டு இறங்கி வா என்று மக்கள் கேலி செய்தார்கள். இதை மத்தேயு 27:39 வசனத்தில் பார்க்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை சிலுவையிலிருந்து இறங்கும்படி கேட்கிறார்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டிருக்கிறார். அவரை இறங்கும்படி கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23 வசனம். அப்படி இன்னும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இயேசுனுடைய சிலுவை
ஆணிகளால் கடாவப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். சகோதரர்களே, இயேசுடைய கைகளில் ஆணிகள் அறையப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த துளைகள், அந்த காயங்கள் ஆறி இருந்ததுனால இயேசு அங்கிருந்த ஒரு சீஷனிடத்தில் கேட்கிறார், தோமாவிடத்தில், உன்னுடைய விரலை நீட்டி இங்கே கையை உள்ளே விட்டு பார், இந்த ஓட்டையை கவனி, என்னுடைய விழாவில் உன்னுடைய கையை போட்டு பார் என்று சொன்னார். சகோதரர்களே, தேவன் தமது கரத்தை காயத்தின் கரமாக உங்களுக்கு நீட்டுகிறார். It is a nailed hand for your sin. நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அன்பான சகோதரர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பாவம் செய்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூதர்களுக்கு அவர் கை கொடாமல், ஆதாமுடைய வழியில் வருகிற எல்லாருக்கும் அவர் கை கொடாமல், ஆபிரகாமை போல தேவனிடத்தில் விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் கை கொடுத்திருக்கிறார். யார் ஒருவன் இந்த இயேசுவின் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஆபிரகாமுக்கு பிள்ளையை போல் இருக்கிறான். நல்லது நண்பர்களே, இந்த கண்ணியமிக்க செய்தியை கண்மணிகளாகிய நீங்கள் கருத்துடனே கேட்டதற்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாளை மீண்டும் இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். நம்முடைய நிகழ்ச்சிகள் பைபிள் அவர் என்ற தொலைக்காட்சி வழியாக 24 மணி நேரமும் நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் டிவி அல்லது ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சிகள் மனிதர்களை சுரண்டும் நிகழ்ச்சியோ, மனிதர்களை திசை திருப்பும் நிகழ்ச்சியோ அல்லாமல் நடுநிலைமையாக தேவ வசனங்கள் எடுத்து காண்பிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் தமது வசனத்தினால் உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி பிரார்த்தனைக்கு உங்களை அழைக்கிறேன். அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேள்விப்பட்ட உமது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்து சிறப்பான செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அதாவது இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, அவருடைய துன்பம், துயரம், யாருக்காக இதை ஏற்றுக்கொண்டார், அவருடைய முடிவு என்னவாக இருந்தது என்பதை மிக விவரமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம். இன்றைய செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான்: கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? முதல்ல கேள்வி எழுதி கொள்ளுங்கள், அதை படித்து பாருங்கள், வசனத்தின் துணை கொண்டு பதில் எழுதுங்கள். நேர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். யூடியூப்பில் அப்லோட் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை பாருங்கள். பைபிள் அவர் ஆப்பை டவுன்லோட் செய்து தொடர்ந்து இடைவிடாமல் நம்முடைய நிகழ்ச்சிகளை உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882.